நமது நாட்டில் இந்த பிரிக்ஸ் யூனிட்டின் மூலம்தான் இனி பிசினஸ் நடக்க போகிறது. ஆனால் இந்திய பணத்தை தான் நாம் செலவு பண்ண போகிறோம். நிறைவாக எனக்கு கிடைத்த செய்தி என்னவென்றால், இது ஆபத்தான செய்தி. ஹெர்முஸ் வளைகுடாவை தாண்டி, கர்க்கை தாண்டி ஒரு சம்பவம் நடந்தது. டியூகோ கர்சியல் அவர்கள்ட்ட கார்பெட் பாம்பு இருக்கு. அதை போட்டால் மத்திய நாடுகள் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இல்ல, அவருடைய மூளையை கசக்கி புழிவது இந்த சியோனிச வெறிபிடித்த பெஞ்சமின். மனிதநேயமற்ற இந்த தாக்குதல் அமெரிக்காவுடைய சின்ன புத்தியை மட்டுமல்ல, அவர்களுடைய பலகீனத்தை காட்டுகிறது. கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் சுஃபியான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். இந்த இடத்துல பார்த்தோன்னா ஈரான் இன்னொரு விஷயத்தையும் செஞ்சிருக்காங்க சார். என்னன்னா, அமெரிக்காவோட அந்த டாலரை அவங்க கரெக்டான ஒரு நேரத்தில் பார்த்தோன்னா செக் வச்ச மாதிரி அதை எலிமினேட் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பெட்ரோ டாலர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வெளியே கொண்டு போகிறதுக்கான ஒரு வேலை எப்படி அது பண்ணியிருக்காங்கன்னா, சீனாவுடைய அந்த யுவான்ல தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும், எங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த காசு, அந்த ஒரு கப்பல் விடுறதுக்குமே அவங்க குறிப்பிட்ட கட்டணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது யுவான்ல கேட்குறாங்க. ஸோ இப்படி கொண்டு வரக்கூடிய சமயத்தில் அது ட்ரம்ப்புக்கு இன்னமும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயலை ஈரான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ட்ரம்ப்புக்கு மேலும் அழுத்தத்தை கொடுக்குமா சார்? இப்போ இந்த போர் நின்றாலும் சரி, இப்போ போயிட்டு இருக்கிற கப்பல்கள் மூலியமா அந்த வசூலிக்கிற அந்த கட்டணமும் சரி, உலகம் அளவில் டீடாலரைசேஷன் என்ற ஒரு முடிவுக்கு வந்ததின் உதாரணம் தான் பிரிக்ஸ் கூட்டமைப்பு. அது முன்னாடி பேசினாங்க ட்ரம்ப், அவங்க மேல நான் ததையை விடிப்பா அந்த ஒன்றும் பண்ண முடியாது. பிரிக்ஸ் கூட்டமைப்பு என்ன பண்ணா, பிரிக்ஸ் யூனிட் ஒன்று வந்து விட்டது. பிரிக்ஸ் யூனிட்டின் மூலம் இந்தியா என்ன பண்ண போறாங்க, நமது நாட்டில் இந்த பிரிக்ஸ் யூனிட்டின் மூலம் தான் இனி பிசினஸ் நடக்க போகிறது. ஆனால் இந்திய பணத்தை தான் நாம் செலவு பண்ண போகிறோம். ஆனால் எவ்வளவு பணம் கொடுக்கல் வாங்கல் என்பதை பிரிக்ஸ் யூனிட்ல காணிட்டுவாங்க. ஆனால் இப்போது இதன் மூலமாக அமெரிக்காவுக்கு ஒரு அடி ரெண்டு அடி இல்லை, அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் உலகத்தில் ஏற்படுத்தி வைத்த ஒரு பொய்மை அது முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது. அமெரிக்காவுடைய எஃப் சீரிஸ்ல எல்லாத்தையும் அழிச்சாச்சு. ஈரான் தாக்குதல் எல்லாம் முடிஞ்சு, தாக்கவே முடியாத விமானங்கள் பேர்லாம் முடிஞ்சது. F-35 முடிஞ்சது, F-15 ஈகிள் முடிஞ்சது, F-80 ஹார்னெட் முடிஞ்சது, எல்லாமே ஓகே. B-2 பாம்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய GBU-57 லெபனானில் போட போது அதை போட்டு மறு உருவாக்கம் ஒன்று செய்து விட்டார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. 2. மூன்றாவது, அமெரிக்க படைகள் ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் மட்டும் இல்லை, மத்திய தரைக்கடலில் 15க்கு மேற்பட்ட அமெரிக்க தளங்கள் காலி. இப்போது கூட சொன்னேன், பஹ்ரைனிலிருந்து நிறைய பேர் வெளியேறிவிட்டார்கள். 4வது, அவர்கள் இதயத்தை பிடிக்கிறது. 1970 உலகத்தை முழுவதும் கையால் வைத்து கொண்டிருந்த டாலர் பொருளாதாரம் இன்றைக்கு முழுமையாக மதிக்கப்பட்டு குறைவான நிலைக்கு செல்வது நீங்கள் கேட்ட கேள்வி. அதற்கு இந்தியா போன்ற நாடுகள், பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ரஷ்யா, இந்தியா, பிரிக்ஸில் பிரேசில், சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து அது பெரிய அளவில் இப்பொழுது வரப்போகிறது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்மேட்டாக ஆரம்பிச்சிடுது. 2022 20% இருந்த யுவான், அதாவது சீன பணம் டிரான்சாக்ஷன் இப்பொழுது 30% மாறி இருக்கிறது. அப்போ டீடாலரைசேஷன், டாலர் இல்லாத பொருளாதாரத்தை நோக்கி உலகம் போகிறது. ஈரானுடைய இந்த கண்டிஷன், சரக்கு வேணுமா வாங்கிக்கோ, உனக்கு தரேன், ஆனால் அமெரிக்க டாலர் வரல, இந்திய பணமாக கொடு, இல்லைனா யுவானாக கொடு, நாங்கள் யுவானில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்பொழுது அமெரிக்கா என்ன செய்ய முடியும்? அமெரிக்காவுக்கு ஆதரவாக யார் இனி பேச போகிறார்கள்? புரியுதா உங்களுக்கு? இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை போனால் அமெரிக்காவுக்கு ஆதரவாக அமெரிக்கா மக்களே பேசாத ஒரு நிலைமை தான் சார் இருக்கு. நிறைவாக எனக்கு கிடைத்த செய்தி என்னவென்றால், இது ஆபத்தான செய்தி. ஹெர்முஸ் வளைகுடாவை தாண்டி, கர்க்கை தாண்டி ஒரு சம்பவம் நடந்துச்சு. டியூகோ கர்சியாவை, அது 4000 கிலோமீட்டர் தாக்கப்பட்ட ஒரு ஏவுகணை. உங்களுக்கு தெரியும், 4000 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த ஏவுகணை பயணித்தது. இது இப்பொழுது இல்லை, இது நடந்து சில வாரங்கள் ஆகிவிட்டது. 2 வாரம். இப்பொழுது நேற்று எனக்கு கிடைத்த தகவலை படித்தேன். இது முழுமையாக 2 சந்தேகம் இருக்கிறது. ஒன்று, இதனுடைய தொழில்நுட்பம் முழுமையாக வடகொரியாவிலிருந்து கொடுக்கப்பட்ட முசுடு என்கின்ற ஏவுகணை தான் அது என்கின்ற தகவலை அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. ஈரானுடைய அப்பாஸ் அராக்கச்சி சில நாட்களுக்கு முன்பு பேசும்போது 2000 கிலோமீட்டர் மட்டும்தான் எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார். அதாவது நான் பேசுறதெல்லாம் ஒரு 30 மணி நேரம் 40 மணி நேரத்துக்குள்ள செய்தி தான், பழைய செய்தி எதுவும் இல்லை. யுஎஸ்எஸ்னுடைய ஒரு பெரிய விஞ்ஞானி, அவருடைய பேர் எனக்கு மறந்து விட்டது, நேற்று படித்தேன், நிறைய பேசுகிறதுனால சில ஞாபகங்கள் வராது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது முசுடு ஏவுகணை. இது எங்கே உள்ளது? அது பேர் முசுடு. முசுடு என்றால் தமிழிலே சொல்வார்கள், ரொம்ப அதிகமாக சினம் கொள்ளக்கூடியவர்கள்னு கூட ஒரு இது உண்டு, ரொம்ப முசுடாக இருக்கானே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏவுகணையை ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்திலிருந்து எல்லாவற்றையும் மாடிஃபை பண்ணி தான், அதைத்தான் அவர்களுக்கு அச்சுறுத்தி டியூகோ கார்சியாவில் 4000 கிலோமீட்டர் அடித்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி. இரண்டாவது ஒரு செய்தி, இதோடு சேர்ந்த செய்தி தான்,
சில நாட்களுக்கு முன்பு, இப்போது கூட உங்களுக்கு தெரியும், ஒரு ட்ரெயின் இருப்பு பாதை வடகொரியாவுக்கும் சீனாவுக்கும் உண்டு, எல்லோருக்கும் தெரியும். அது ஒன்றில் ஆயுதங்களை ஏற்றி கொண்டு வருகிறது என்று ஒரு தகவல் உண்டு. அதை அமெரிக்காவுடைய சேட்டலைட் கண்காணித்து கொண்டிருந்தது. அதையும் நாம் இங்கே சொல்லவில்லை, வேறு இதில் சொல்லியிருந்தோம். அங்கிருந்து புறப்படுகிற ட்ரெயின் ஏராளமான ஏவுகணைகளை கொண்டு வந்து அது சீனாவிலே கொண்டு நிறுத்தப்பட்டது. சீனாவை அவர்கள் தாக்கிவிட முடியாது. அமெரிக்கா தாக்கினால் நிலைமை பெரிதாக ஆகிவிடும். ஏன்னால் அவர்களுக்குள் குடுக்கல் வாங்கல் கொள்முதல்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது. சீனாவிலிருந்து மற்றொரு கப்பலில் ஏராளமான வடகொரிய ஏவுகணைகள், தளவாடங்கள் இங்கே வந்து சேர்ந்துவிட்டது. எங்கே? ஈரானில். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஈரான் இவ்வளவு தெளிவாக, இவ்வளவு தைரியமாக இருப்பதற்கு முதல் காரணம், மிகப்பெரிய தியாகத்தை அவர்களுக்கு செய்வதற்கு சீனாவை விட வடகொரியா இருக்கிறது. அதில் தான் பயன்படுத்தப்பட்ட அந்த முசுடு ஏவுகணையும் அதனுடைய தொழில்நுட்பம் ஒன்று. இரண்டாவது, கஸ்பியன் கடல் வழியாக ஏராளமான ஆயுதங்களை, தொழில்நுட்பங்களை, சேட்டலைட் தொழில்நுட்பங்களை துல்லியமாக மறைப்பொருள் இல்லாமல் செய்து கொண்டிருப்பது ரஷ்யா. மூன்றாவதாக சீனா. உங்களுக்கு தெரியும், அதல்லாமல் 40 ஆண்டுகளாக அவர்கள் மலைகளுக்கு கீழும் நிலக்கீழும் சுரங்கத்திலும் செய்து வைத்தது தான் அமெரிக்காவுக்குள்ளே அவர்கள் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறார்கள். அதைவிட இன்னொரு செய்தி, அமெரிக்கா ஆயுத கிடங்குகள் இன்னும் வற்றி போகிறது. ஜிசாம் என்கின்ற ஒரு பயங்கரமான ஏவுகணை, இதனுடைய மதிப்பு 12 கோடி. இது மொத்தம் 2300 இருந்தது. இப்பொழுது அமெரிக்கா இந்த குறுகிய காலத்தில் கையிருப்பு மட்டும் வெறும் 436 அல்லது 34 மட்டும்தான் இருக்கிறது. இப்போ எவ்வளவு ஆயுதங்களை அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்க. இத்தனை ஏவுகணைகளை பயன்படுத்தியும், இத்தனை தாக்குதல்களை நடத்தியும் ஈரான் இன்றைக்கும் சவாலாக நின்று, நீங்கள் வாருங்கள், எங்களை அழியுங்கள், நாங்களும் உங்களை அழிக்கிறோம், நரகத்தின் கதவடைப்பை திறந்து எங்களை கதவுகளை திறங்கள், நாங்களும் உங்களுக்கு திறக்கிறோம் என்கிற அளவிற்கு ஒரு தேசம் இந்த 50 ஆண்டுகால வரலாற்றில், 60 ஆண்டுகால வரலாற்றில், அல்லது அரை நூற்றாண்டுகளாக உலகில் அமெரிக்காவுக்கு இந்த அளவிற்கு ஒரு பெரும் சேலஞ்சை ஏற்படுத்தினது யாரும் இல்லை. ஒன்று, இந்த போர் அமெரிக்கா வெற்றி பெறப் போவதில்லை. அமெரிக்காவுடைய எந்த கோட்பாடும், அமெரிக்காவுடைய எந்த கொள்கையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இந்த போரை நடத்தி கொண்டிருப்பது பல நாடுகள் தான். ஈரான் தான் நடத்துகிறது. ஈரானுடைய ஆயுதங்கள் தான் இருக்கிறது. அவருடைய அறிவுசாலிகளாக, புத்திமதியாக திரைகளுக்கு பின்பு இயக்குநர்கள் வேறு, அறிவாளிகள் வேறு. இந்த இடத்தில் இத்தனை ஆட்கள் இருக்கிறார்கள், தாக்குதல் நடத்துங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செய்மதி படங்களை தெளிவாக கொடுத்திருப்பது ரஷ்யாவும் சீனாவும். ஆயுத தொலைவாடங்களில் மிகப்பெரிய ஆளுமை. வடகொரியாவுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேரல்களை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்கிருந்து? இங்கே. இவரால் அமெரிக்காவால் வெற்றி பெற முடியாது. அமெரிக்காவில் இனி இருக்கிறது ஒன்றுதான், அவர்கள்ட்ட கார்பெட் பாம்புகள் இருக்கிறது. அதை போட்டால் மத்திய நாடுகள் காலி. அதோடு மட்டுமல்ல, இவர்களிடத்திலும் இருக்கிறது, அவர்களும் அணு ஆயுதம் இருக்கிறது. அதையெல்லாம் செய்ய முடியாது. இதுதான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. நீங்கள் கேட்ட மாதிரி பாபல் மந்தீர், அங்கே சிக்கல் வரலாம், ஹெர்மூஸில் சிக்கல் வரலாம். இன்றைக்கே உலகம் முழுவதும் பெரும் குழப்பம் வந்துவிட்டது. உடனடியாக யூரோப் நாடுகள் இதில் தலையிட வேண்டும். இந்தியா போன்ற நாடுகள், ரஷ்யா போன்ற நாடுகள் அமெரிக்காவை கூப்பிட்டு ஒத்துழைக்க செய்ய வேண்டும். ஆனால் இது எந்த அளவிற்கு அமெரிக்கா இதில் தாக்கு பிடிக்கும் என்பதை எல்லோரும் பார்த்து காத்திருக்கிறார்கள். 2 பேர், ஒன்று பெஞ்சமின் நெத்தானியாகு, மற்றொன்று இது. இதற்கிடையிலே நேற்றைக்கு போப் லியோ அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்ததை நீங்கள் படித்திருப்பீர்கள். இயேசுநாதரிடத்தில் பிரார்த்தனை செய்வது, அன்பே உருவான இயேசுநாதர் அதிகாரத்தை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார். அவர் அன்பானவர், அவர் சமாதானவாதி, அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு அநீதி எதிர்த்து தான் பிரகடனம் செய்தார். இயேசு அவர்கள் ஒருபோதும் மனித சமூகத்துக்கு எதிராக இல்லை. தவறான பிரார்த்தனை முன்னெடுக்க வேணாம், மிஸ்டர் பீட் ஹர்ட்ஸ் என்பதை யார் சொல்லியிருக்கிறார்? கத்தோலிக்க திருச்சபையினுடைய கண்ணியத்துக்குரிய ஐயா போப் லியோ அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்குரிய செய்தி. சார், எனக்கு இப்போ பார்த்தோன்னா அடுத்ததாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, ட்ரம்ப் இந்த அணுசக்தி நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பப்பெல்லாம் சொல்லியிருக்காரோ அப்பப்பெல்லாம் இஸ்ரேல் அதன் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முக்கிய உட்கட்டமைப்புகள் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து இந்த போர் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு ட்ரம்ப்பை நெத்தனியாகு உந்திக்கிட்டே இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அவருடைய செயல்பாடு எப்படி சார்? இது வெளிப்படையான உண்மை. நான் ஏற்கனவே பேசும்போது டொனால்ட் ட்ரம்பிற்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இல்லை, அவருடைய மூளையை கசக்கி புழிவது இந்த சியோனிஸை வெறிபிடித்த பெஞ்சமின் தான். பெஞ்சமின் பெரிய ஆபத்தான பேர்வழி. பெஞ்சமின் நெத்தானியாகு இஸ்பஹானில் தாக்குகிறார்கள். 3 நிலைகள், ஃபர்தோஸ், இஸ்பஹான், நட்டான்ஸ். இஸ்பஹானை தாக்கி ஈரான் சொல்கிறது, ஒரு ட்வீட் போடுகிறார் அப்பாஸ் அராக்சி,
இஸ்பஹானை தாக்கி ஒருவேளை அணு கதிர்கள், அணு வீச்சு, கசிவு ஏற்பட்டால் இது ஈரானுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பிராந்தியமே அழிந்து போய்விடும் என்று அவர் எச்சரிக்கின்றார். ஆனாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இஸ்ரேல் இருக்க வேண்டிய, அவர்கள் சொல்வது சரிதான். இஸ்ரேல் ஒரு துவேஷிகளின் மண்டலமாகத்தான் மாறியிருக்கிறது. தாக்குதல் நடத்துவதை தாண்டி அணுக்கதிர்கள் கசிவு ஏற்பட்டால் ஒட்டுமொத்த ரீஜன், பிராந்திய பாதுகாப்பே அச்சுறுத்தலாகிவிடும். அதை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லை. ஆனால் இவர்கள் அடுத்த தாக்குதல் அந்த நெவேடா, அதாவது இந்த பாலைவன பகுதியில் இருக்கக்கூடிய டிமோனா மற்றும் அராத் ஏற்கனவே தாக்கி இருக்காங்க. அங்க இருந்த உள்கட்டமைப்புகளையும் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது, சில உயிரிழப்புகளும் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஈரானை என்ன செய்கிறார்கள் என்றால் பாலத்தை தாக்கியிருக்கிறார்கள். பாலத்தை தாக்குவர்கள் யார்? ஒரு சூப்பர் பவர் தாக்குவார்களா? நம் நாட்டில் இருக்கக்கூடிய நக்சல்கள் குண்டு வைத்தார்கள் என்று சொல்வார்கள். லோக்கல் ரெபல்ஸ்கள் தான் சாதாரணமான பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய பாலங்களை தாக்குவார்கள். அவர்களுக்கும் ஒரு காரணம் இருக்கு சார். அவங்களுக்கான அந்த ஒரு கவனம் பெறணும், அவங்களுடைய கொள்கைகள் கவனம் பெறணும், இல்லை அவங்களுடைய கோரிக்கைகள் கவனம் பெறணும் அப்படிங்கிற ஒரு நிலையில இந்த மாதிரியான தாக்குதல்களை செய்வாங்க. யாரு? இந்த ரெபல்ஸ், பயங்கரவாதிகள் அப்படி பண்ணாலும், கிளர்ச்சியாளர்கள் அப்படி பண்ணாலும் அந்த மாதிரியான ஒரு காரணம் இருக்கும். ஆனா இஸ்ரேல் மாதிரியான ஒரு நாடு, ஈரான் மாதிரியான ஒரு நாட்டினுடைய உள்கட்டமைப்புகள், அதுவும் அவங்க முக்கியமா அவங்க தலைநகரை இணைக்கக்கூடிய ஒரு பாலத்து மேல தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கிற சமயத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோக்கம் இந்த இடத்துல மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்துது. நோக்கம் அல்ல, பலகீனம். அதாவது அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர்னு சொல்லப்பட்டது. அந்த சூப்பர் பவர் ஒரு பாலத்தை தாக்கிவிட்டு இனி நான் மின் கட்டமைப்புகளை தாக்கப் போகிறேன், குடிநீர்களை தாக்கப் போகிறேன், பள்ளிகளை. இது உலகத்தில் உலகத்தை பாதுகாவலனாக தன்னை அறிவித்து கொண்ட ஒரு இன்டர்நேஷ்னல் உலகவாதியின் தலைவனாக, சமாதானத்தின் தூதுவனாக தன்னை சொல்லிக் கொண்டார். அமைதிக்கான நோபல் பரிசு தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த இவர் செய்கிற வேலையா? சரி, அவர் தான் தாக்கினால் இருக்கிறவனுக்காக அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு பாலத்தை தாக்குறியப்பா, இதனால நீ என்ன சாதிக்க போறா? நேற்றுக்கு தாக்கியிருக்கிறார்கள் பாலத்தை மட்டுமில்லை, அங்கே இருக்கக்கூடிய சிமெண்ட் ஃபேக்ட்ரி தாக்கப்பட்டிருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய அலுமினியம், செக்ஷனல் அலுமினியம் ஃபேக்ட்ரி தாக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமாக. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஈரான் இதிலிருந்து வெளியே வருவதென்றால் சாதாரணமான இதல்ல. இஸ்ரேல் பல ஆண்டுகள் பின்னோக்கி போய்விட்டார்கள், ஈரானும் அப்படித்தான். ஆகவே சிமெண்ட் ஃபேக்டரியை தாக்குவது பயனளிக்காது, அலுமினிய செக்ஷனில் தாக்குவது பயனளிக்காது, பாலங்களை தாக்குவது பயனளிக்காது, மக்கள் பயன்படுத்தக்கூடிய பள்ளிகளில் குழந்தைகளை கொலை செய்தது பயனளிக்காது. இந்த அற்பமான, கேவலமான, ஒட்டுமொத்த ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸ், மனிதநேயமற்ற இந்த தாக்குதல் அமெரிக்காவுடைய சின்ன புத்தியை மட்டுமல்ல, அவர்களுடைய பலகீனத்தை காட்டுகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய இந்த தூண்டுதல் எவ்வளவு காலம் ஆட்படும் என்பது தெரியவில்லை. சில தகவல்கள் பெஞ்சமினுடைய இன்ஸ்டிகேட் ஆபரேஷன் ரகசியமாக நடப்பதாகவும் சொல்கிறது. அது இன்னும் தகவலோடு தான் நாம் சொல்ல முடியும். எந்த செய்தியும் ஆதாரம் இல்லாமல் நாம் பேச முடியாது. அமெரிக்கா ஒரே ஒரு செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன். இந்த போர் எப்போது முடியும் என்று தெரியவிடாது. 6 மணிக்குள் நரக கதவுகளை திறப்பாரா அல்லது யாருக்கு சொர்க்க கதவுகள் திறக்கப்படும் என்பது நமக்கு தெரியாது. அவருடைய பேச்சு, இரவிலே பேசுபவன் பேச்சு, காலை விடிந்தால் போச்சு என்று சொன்ன மாதிரியான ஒரு பேச்சு தான் அமெரிக்க அதிபர். எதையுமே அவரால் ஒழுங்காக நிறைவேற்ற முடியாது. 6 மணிக்கு ஒன்று சொல்வார், 6:45 ஒன்று சொல்கிற மனிதனாக மாறி போய்விட்டார். உலகம் பரிகாசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறிவிட்டார். ட்ரம்புக்கு ஏற்பட்ட கேவலமும் அவமானம் அல்ல, ஒட்டுமொத்த அமெரிக்காவுடைய டெமோக்ரஸிக்கும் அமெரிக்காவுடைய மாண்புகளுக்கும் இவ்வளவு பெரிய தேசத்தில் இப்படியும் இருப்பார்களா என்று உலகத்தின் இயற்கை அவருடைய முகத்தை தோலுரித்து காட்டியிருப்பதாகவே நான் பார்க்கிறேன். சார், எனக்கு இறுதியாக ஒரு விஷயம் சார். இப்போ என்னென்னா, இஸ்ரேல் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துது. மத்திய கிழக்கில் பார்த்தோன்னா தனக்கு இணையானவோ இல்லை தனக்கு மேலேயோ அதிகாரம் கொண்ட ஒரு நாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் அவங்க இந்த தாக்குதல் முன்னெடுத்ததா சிலர் கருதுனாங்க. அதே சமயத்தில் அதுக்கு உடன்பட்டு தான் அமெரிக்காவும் இந்த தாக்குதலுக்குள்ளே வந்தாங்க. ஈரானை அவங்க பலவீனப்படுத்தி இருந்தாலுமே அதே சமயத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதுக்கு இணையாவோ இல்லை அதை விட ஓரளவுக்கு கீழேயோ பலவீனப்பட்டிருக்காங்க. இது ஒரு புதிய சக்தியை உருவாகிறதுக்கான ஒரு இடமான ஒரு களமா மத்திய கிழக்கு மாறி இருக்கா சார்? நிச்சயமாக மாறி இருக்கிறது. இது முக்கியமான விஷயம். அமெரிக்கா பலவீனப்பட்டு போய்விட்டது. அந்த பலவீனத்திற்கு ஒரே உதாரணம் வேற ஒன்றும் இல்லையே. இன்றைக்கே ஹெர்மூஸில் அமெரிக்காவே பெர்மிஷனோடு சரக்குகளை விற்க ஆரம்பிச்சிட்டாங்களே. அமெரிக்காவுடைய டாலர் டிரான்சாக்ஷன் இல்லாமல் யுவானிலோ அல்லது இந்திய பணத்திலோ அல்லது கடனிலோ போக ஆரம்பித்து விட்டதே. ஈரானிலிருந்து எதுவுமே போகக்கூடாது. ஈரானுடைய 47 ஆண்டுகளாக 1979 பொருளாதார தடை.
அதை தாக்குப்பிடித்து நின்றவர்கள் இன்றைக்கு ஒரு 3 வாரத்திலே அவர்கள் சரக்கை விற்க ஆரம்பித்து விட்டார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அமெரிக்காவே ஈரான் எண்ணெய்கள் மேல இருந்த தடை வந்து நீக்கிட்டாங்க. இப்போ மத்திய கிழக்குல சவுதி அரேபியா ஒரு விஷயத்த சொல்லிட்டு, சவுதி அரேபியாவில் இப்போ பணம் இருக்காது. ஆமாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். $15 பில்லியன் மட்டும் தான் கையிருப்பு யுனைடெட் அரப் எமிரேட்ஸில். $11 பில்லியன் கத்தர் இடத்துல கையிருப்பு. இதை வைத்து நான் எமிரேட்ஸ் போன்ற விமானங்களை இயக்கிக் கொள்வேன் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த போர் விரைவிலே முடிய வேண்டும் என்பது நமது பிரார்த்தனை, நமது எண்ணம். ஒட்டுமொத்தமாக இந்த போர் முடிகின்ற போது அமெரிக்காவால் எதுவுமே சாதிக்க முடியாத ஒரு தேசமாக இன்றைக்கு அல்லது நாளைக்குள் நாங்கள் எல்லாவற்றையும் அடித்து விட்டோம் என்று ஓடக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒரு வாய்ப்பு இருப்பதாக சர்வதேச பாவனைகளால் சொல்லப்பட்டது. பார்வையாளர்களாக சொல்லப்பட்டது. அது என்னவென்றால், இந்த நேற்று இறங்கினார்கள் அல்லவா, எங்கே அந்த விமானத்தை, இதே போன்று இஸ்பஹான்ல இறங்கி எதையாவது ஒன்றை தூக்கி கொண்டு ஓடிவிட்டு நாங்கள் அணு ஆயுதத்தினுடைய என்ட்ரி செய்யப்பட்ட இரேனியத்தை தூக்கிவிட்டோம் என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதை போன்று சொல்லப்பட்டது. இப்போது அதற்கும் வாய்ப்பில்லை. கீழே விழுந்து மீசையில் மட்டுமல்ல, முகங்களெல்லாம் இரத்த களரியாக நிற்கின்றது அமெரிக்கா. எப்படி தப்ப போகிறார்கள் என்பது பல கேள்வி. இறுதியாக நீங்கள் சொன்னதுதான், மத்திய கிழக்கு மட்டுமல்ல, இந்த போர் முடிகின்ற போது உலகத்தின் முகம் மாறப்போகிறது, இராணுவ வல்லமை மாறப்போகிறது. இதுவரை பிராந்திய வல்லரசாக வில் போட்டு கொண்டிருந்த அமெரிக்கா பல 100 ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல போகிறது. ஒரு தனி மனிதனின் தவறு அமெரிக்காவுக்கு பெரும் இழிவையும் பொருளாதார சிக்கலையும் ஏற்படுத்தும். இப்பொழுதே டீடாலரைசேஷன் வந்துவிட்டது. சரக்குகள் ஹெர்மூஸிலிருந்து உலகம் முழுவதும் விநியோகப்படுது. அதை நிறுத்துவதற்கு அமெரிக்காவால் எந்த சக்தியும் இல்லை. பிராந்திய வல்லரசாக உருவாக்கியிருந்த இஸ்ரேலுக்கு எதிராக இனி எல்லோரும் களமமைக்கப் போகிறார்கள். இவர்களுடைய சரக்குகளின் வல்லமை தெரிந்துவிட்டது. இன்வின்சிபிள் ஃபோர்ஸாக காட்டிக்கொண்ட F-Series ஃப்ளைட் தாக்கப்பட்டு விட்டது, சாப்பர்கள் தாக்கப்பட்டு விட்டது, அதே போன்று ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாக்கப்பட்டு விட்டது, ரெடார் சிஸ்டம் தாக்கப்பட்டு விட்டது, எல்லாமே காலி செய்யப்பட்டு விட்டது. அப்போ இவர்களிடத்தில் இருக்கிற கை சரக்கு என்ன என்பதை மௌனியாக வேடிக்கை பார்த்து ஆயுத பரிசோதனையில் வெற்றி பெற்று விட்டார்கள் யூரோப் நாடுகளும் ரஷ்யாவும் சீனாவும். இதற்கு பிறகு இவர்களுக்கு மதிப்பீடு என்ன? ஒரு மதிப்பீடும் இல்லை. என்ன நடக்கப் போகிறது, உலகத்தின் முகம் மாறப்போகிறது என்பதுதான் உண்மை. ஓகே சார், ரொம்பவும் நன்றி சார். மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய இந்த போர், இதன் பிறகு இதனுடைய தாக்கம் எந்த மாதிரி இருக்கும், இதனுடைய அவுட்கம்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாகவே நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்கோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே. நன்றி. கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.